வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே பிஜேபி உலக தமிழ் சங்கமும் ஆஸ்திரேலியா திருவையாறு தமிழ் ஐயா கல்விக் கழகம் அவை அறக்கட்டளை இந்த அமைப்புகள் எல்லாம் இணைந்து இன்று ஒரு மாபெரும் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விழாதான் உலக தாய்மொழி திருநாள். இன்றைக்கு உலகமெல்லாம் அந்தந்த மொழிகள் இந்த விழாவினை இங்கே சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற கலைவேந்தன் ஐயா அவர்களை முதலிலே நாம் பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு மொழி வாழ்கிறது என்று சொன்னால் அந்த மொழிக்கு இந்த நமது திருவையாறு வட்டாரத்தை மிக மிக சிறப்பான முறையில் அது கணினி துறையில ஒரு ஐடி கம்பெனிக்கே சாதாரண செய்யல சாதாரண நடுக்கடையை சேர்ந்த தம்பி ராஜா முகமது வச்சிருவோம். ரொம்ப மகிழ்ச்சிக்கிறது, பெருமைக்குரியது. ரொம்ப பேர் பணிபுரிகிறாங்க. அவருக்கு இந்த நேரத்தை வாழ்த்து சொல்றோம். இன்னும் அவர் மிகப்பெரிய ஒரு தொழில் முனைவராக மாறுவதற்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். நன்றி. ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சுட்டீங்க. நம்ம மலேசியாவில் 1963 ஆரம்பித்த தமிழ் நேசன் பத்திரிகையை வந்து டத்தோ சாமுவேல் அவர்கள் வந்து அதோட சீஃப் எடிட்டராக இருந்தவங்க இந்திராணி சாமுவேல்ங்கிறவங்க சீஃப் எடிட்டர். அதில் 10 பேரில் சப் எடிட்டராக இருந்தவங்க நம்ம திருவையாறு தொகுதி நடுக்கடையை சேர்ந்த PA அப்துல் ரஷீதுன்னு அவங்க இருந்தாங்க. அவங்க படியுங்கள்னு ஒரு தமிழ் புத்தகத்தை எழுதியிருக்காங்க 1963. அவங்களோட பையன்தான் இந்த AP முகமது. இவங்க இன்னைக்கு தஞ்சாவூரில் பல பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மட்டும் இல்லாமல் ஒரு சமூக சேவையாகவும் இந்த AP ஐடி பார்க்க வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப பெருமைப்பட்ட விஷயம். அண்ணன் வந்து ரிட்டையர்டு PhD 25 வருஷம் வந்து ஒரு காலேஜில் பிரின்சிபல் ஹெட்மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்ல. அவங்க இந்த வயசுலயும் இவ்வளவு தூரம் எடுத்து பண்றது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. எங்க அப்பாவும் பூண்டி காலேஜ் இருந்த தமிழ் பேராசிரியர் ரொம்ப நன்றி. உலகெங்கும் இழுத்து செல்கின்ற தமிழ் ஆர்வலர்களுக்கு உலக பெருந்தமிழ் தமிழர் என்கின்ற சிறப்பு விருதினை விளக்கியிருக்கிறார். நம் மொழியில் மூத்த நூலாக இருக்கின்ற தொல்காப்பியத்தை இன்றைக்கும் இளைய சமுதாயத்திற்கு கற்பிக்கின்ற அறியாதவர்களுக்கு உணர்த்துகின்ற ஒரு பெரும் பணியை செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் தொல்காப்பியர் விருது வழங்கியிருக்கிறார். தமிழ் ஆர்வம் மிக்கவர்கள் கொண்டாடிகளுக்கு பார்க்கணும். மாணவிகள் எல்லாம் சிறப்புக்குரிய நடத்துவீங்க. யாழ்ப்பாண முன்னாள் எழுதுவர்கள் இங்கே கொண்டாட நிகழ்ச்சிகளை பாராட்டுகிறார்கள். இவங்க நம்ம 12 மாணவர்களையும் பதினாறு தயார் செய்துட்டு இருக்காங்க. இந்த இதுக்கு தமிழ்நாடு நிகழ்ச்சி நாடகத்தை சார்ந்து நாட்டிய நடத்துவதற்கு அரசுடைய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளோம். ஏன்னா நந்திகேசன் திருமணத்தை நம்ம அருமையாக செய்வாங்க. அஞ்சு என்ன சொல்கிறேன், நந்திகேசனுடைய திருமணத்தை அருமையாக செய்யக்கூடியவங்க, திருமூலருடைய வரலாறையும் செய்வாங்க, மாணிக்கவாசனுடைய வரலாறையும் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க. இதையெல்லாம் நாட்டிய நாடகமாக செஞ்சுக்கிறாங்க. அவர்களுக்கு இங்கே பாராட்டப்படுகிறது. மாநாட்டுகளின் சார்பில் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது. இந்த 2 மாணவிகள் எங்களுடைய அவை கோட்டத்தில் படித்த மாணவிகள். அப்பொழுது வந்து அந்த பரதநாட்டியத்தை தயாரித்தவர்களாக இருக்கிறார்கள். திருமானூர் மாணவி ஒருத்தவங்க, பெரிய மாணவி. அவர்களுக்கு குழுவில் இருந்து அவங்க தெரிவிக்கிறோம். எதிர்த்து வழங்கப்படுவது பிரியமலா முரளி அவர்களுக்கும் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும்.
அப்படியே சேர்ந்து நின்று தொடர்ந்து படத்தரப்பு நம்முடைய அமைச்சர் அவர்கள் காலை 5 மணிக்கு தூத்துக்குடி அவருடைய குடும்பத்தினரெல்லாம் வந்திருக்கிறார்கள். முறை சார்ந்தவர்கள் உங்களுக்கு தீர்மானம் தெரியல ரொம்ப சிறப்பாக பேசக்கூடியவர்கள் கல்வித்துறை இணையத்தினார்கள் இன்னைக்கும் பணிபுரிஞ்சிட்டு தமிழ் பணியை மிக சிறப்பாக செய்தவர்கள் அவர்கள் படத்திருக்கிறார்கள். அதை போன்று அடுத்ததாக நம்முடைய தமிழ் சங்கத்தின் தலைவர் திருமணாபுரி தமிழ் சங்கத்தின் தலைவர் அடுத்தது இந்த படத்திறக்கிறோம். இந்த அள்ளி அவர்கள் வாங்க அள்ளி குடும்பத்தில் வந்தோம் அப்படியே வந்துடலாம். அள்ளி குடும்பத்தில் வந்திருக்காங்க இளங்க வந்து ஆர்வம் இளங்க வந்திருக்காங்க வந்திருக்கீங்களா வாங்க. திராவிட கழக இந்த பகுத்தறிவாளர்களுக்கு சிறப்பாக பணியாற்ற அப்படியே நீங்க அந்த சிலையை திறந்த பெருமை ஐயா ஆரம்பித்துக் கொண்டு அவருடைய குடும்பம் வந்திருக்கிறது. அவர்கள் எல்லாம் நினைவு கூற வேண்டும். இன்றைக்கு உலக தாய்மொழி நாளிலே அந்த தமிழர்களை போற்ற வேண்டும், அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும், அவர்களுக்கு மனரஞ்சலி செலுத்த வேண்டும் நிலையில் தான் இப்பொழுது இந்த படத்திருப்பினை அந்தமான் கல்வித்துறை இணையத்தினர் ஐயா அவர்கள் திறந்து வைத்து இங்கே மனரஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். கடம்புடைய குடும்பத்தை சந்தர்களுக்கும் திருமணப்படியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் நம்முடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது படத்தை திறந்து வாழ்க்கிறோம். வெளில அடிக்க சொல்லலாம், இதை அடிக்க சொல்லலாம். மெதுவா எல்லாரும் வளர்ச்சி சேர்த்து போலாம். நாம் செலுத்துகிற கடமை நல்ல தமிழறிஞர். இன்னைக்கு ஒரு நல்ல நாள் என்று சொன்னால் தமிழை பற்றி தமிழர்களை பற்றி சிந்திக்கக்கூடிய உலக தாய்மொழி நாள். அது இந்த தமிழர்களெல்லாம் நாம் சிந்திக்கிறோம். தமிழறிஞர்களை இப்பொழுது ஒவ்வொருத்தராக இந்த மலர் வணக்கம் செலுத்துமாறு அன்போடு கேட்டு வருகிறோம். நீங்க மேலே கீழே விடணும். இந்த பக்கம் மலரங்கமா மலர் வணக்கம் செலுத்துகிறார்கள். ஒவ்வொருத்தரும் வந்து செலுத்துங்க. ஏன்னா நாம் செலுத்துகிற நம் தமிழறிஞர்களுக்கு நாம் போட்ட வேண்டும். ஒரு முறை சொன்னார்கள், இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் சொன்னார்கள். தமிழறிஞர்கள், தமிழ் ஆய்வாளர்கள், தமிழ் கவிஞர்கள், தமிழ் புலமையாளர்கள், தமிழ் செயலாளர்கள் இந்த நாட்டை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே அவர்களெல்லாம் போற்ற வேண்டும் நிலையில் தான் இப்பொழுது மலர் வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அள்ளி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஐயா நீலமகம் போன்றவர்களெல்லாம் இப்பொழுது மலர் வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா ராமசந்திராஜன் வரலாம், அப்படியே வாங்க, அப்படியே வந்துட்டே இருங்க. அதற்கு பிறகு வாசி செல்வம் அவர்கள் தென்னை ஆராய்ச்சியாளர் டாக்டர் வாசி செல்வம் அவர்கள் நம்முடைய ஆளுநராக 2027-28 தேர்வு செய்யப்பட்டு நமக்கெல்லாம் வழிகாட்டியாக சமூக பணியில் நாங்களெல்லாம் ஒரு காலத்தில் நோட்டீஸ் எடுத்து இருந்தோம். அப்பொழுது எங்களை எல்லாம் வழிநடத்திய அன்புக்கு ஜெயக்குமார் அவர்கள் கவர்னராக வர இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது மலர் வணக்கம் செலுத்தி அந்த தமிழறிஞர்களை போற்றுகிறார்கள். கடம்புடைய சேர்ந்ததான் புலவர் கலியருமாளர்கள் அவர்கள் பாராட்ட போது இன்றைக்கு நினைக்கிறது குடும்பம் நடந்தார். அத்தான் என்னோட அழகியோடு இருந்தால் புத்தான உணர்த்தா அத்தான் என்னோட அழகியோடு இருந்தாலும் சொல்ல அப்படியே அந்த குரல் அப்படியே தொழிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே புத்தகத்தில் ஒரு நல்ல வெள்ளை சட்டெல்லாம் நினைச்சிருப்பாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர்கிட்ட என்னன்னாக்க எல்லா மாணவர்களையும் தம்பியாக இருக்கிறதா வா தம்பி வா கலைவேந்தன் தம்பி அப்படிதான் சொல்றாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அருமையா அந்த குரல் வழக்கை சிறப்புக்குரியது. அவருடைய படத்தை இப்ப தந்து வைத்திருக்கிறார்கள். அப்படியே ஒருத்தரம் வந்து மனவணக்கம் செலுத்துவான்னு கேட்டுக்கொள்வோம். மூத்த தமிழறிஞர் நமக்கெல்லாம் வழிகாட்டியக்கூடிய புலவர் முருகனுடைய சகோதரர் வந்திருக்கிறார். நம்ம தெரிஞ்சுக்கணும். புலவர் முருகன் எப்படியெல்லாம் பாடக்கூடியவர், எப்படியெல்லாம் பேசக்கூடியவர். கம்பராமாயணத்தை சொன்னால் அவருக்கு நேரம் அவர்தான். அவருடைய சகோதரர் வயது முன்னாலும் கூட நான் வருகிற நெற்றமை சங்கத்துக்கு அந்த இதில் காப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார். அவர்கள் மலர் வணக்கம் செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எதுவும் அவன் அவசரம் இல்லை. அவன் போன ஒவ்வொருத்தரும் மலர் வணக்கம். ஐயா யாழ்ப்பாணம் தொலைந்தவர் ஐயா அவர்கள் நினைக்கிறமாறு அன்போடு அழைக்கின்றோம். யாழ்ப்பாணம் தொலைந்தவர் தமிழ் மொழியில் ஒரு ஆளுமை செலுத்தியிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து ஐயா அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் நீலமேக அவர்கள் இப்பொழுது வீர வணக்க அவரை ஆற்றுமாறு அன்போடு இருக்கிறோம். அவர் பெரிய கால அளவு மிகச் சுருக்கமானது. நன்றி. ஐயா நடராஜன் ஐயா அவர்களுக்கு கடம்புடி மக்கள் சார்பை கொண்டாடி அளிக்கப்படுகிறது. இயக்குனர் அவர்களுக்கு அதாவது இயக்குனர் அடுத்த ஆளுநராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மூத்த அமைச்சர் கந்தசாமி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பேராசிரியர் ஆர்வம் மாமா அவர்களை பற்றி குறிப்பிட்டார். 2 நிமிடத்துக்கு மேல் பேசக்கூடாது. அவர் தமிழிலே ஒரு ஸ்பெஷலிஸ்ட், யாரும் மறக்க முடியாது.
நான் முதலிலே நான் IMS இந்த நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய ஆற்றல் கிடைத்தவர்கள் தான் நம்முடைய கோபாலகிருஷ்ணன், பிரியமதா அவர்கள். அவங்க உடல்நிலை செய்திருந்தாங்க, பிரியமதா அவர்கள் இவற்றை எல்லா நிகழ்ச்சியும் வருவாங்க. அன்னையிலே கூட தர்மபுரத்தில் நம்மளுடைய கலையாற்றலை பாராட்டி பொற்சொலி பரிசாக பாராட்டினார்கள். அருமை பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அவனுடைய கலை உள்ளம் தொண்டுள்ள பாராட்டுகளோடு வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. நன்றி நன்றி வணக்கம். இதுவேதான் மற்றவர்களுக்கெல்லாம் நாம் தவம் செய்தவர்களாக இருந்தால்தான். ஐயா மனமுடியும் சுந்தரனார் சொல்வார், சீரிலமே செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று கொடுத்தார். என்றைக்கு தோன்றியவள் என்று தெரியாது தமிழ்தான். கொரோனா நோட்டு நூலில ஐயனாரிதாரா சொல்லுவார், அது ஒரு இலக்கணம். கந்தனுடைய பாவேந்தர் தமிழ் என்ற உயிர் என்பார். படித்துக் கொண்டே வந்தவர் கண்களிலே தால் அழுவியை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய 145வது கண்ணியை நான் படித்தேன். படிக்கிற போது எனக்கு கண்களிலே கண்ணீர் வந்தது. இது என்ன தெரியுமா? இருந்தமிழே உன்னால் இருந்தேன். நான் இங்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கலைவேந்தன் ஐயா அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் கூற வேண்டும் என்றால், அவர் எல்லா கலைகளுக்குமே வேந்தன் என்று கூறினால் மிகையாகாது. சகல கலா வல்லவன் என்று கூறினால் மிகையாகாது. ஏனென்றால் இதையெல்லாம் நான் கண்ணோடாக பார்த்தவன். இன்ஃபேக்ட் he is really a role model for everyone. அது வயதானவர்களாக இருக்கட்டும், அல்லது இளைய சமுதாயமாக இருக்கட்டும், எல்லோருக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அதை நம்மால் உணர முடியும், பார்க்க முடியும். ஒரு தடவை நான் அவங்கள முதல்ல வாழ்க்கையில சந்திச்சதே யாழ்ப்பாணத்தில், இந்தியாவில். அப்பதான் பார்த்தேன், ஒரு 20-30 பேராசிரியர்களுடன் அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த செயல்கள் எப்படி முன்னின்று அவர்கள் எல்லாத்தையும் செய்யறாங்க என்பதை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. நம்மளால அவர் மாதிரி செய்ய முடியல. அதே விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு இன்றைக்கும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர்கள் அது மட்டும் இல்லாமல் நமது தாய்மொழி தமிழை வளர்க்கின்றார். அதுதான் இன்னும் முக்கியமாக. அப்போ யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலோட ஒரு உரிமை அடைய இருக்க வேண்டும். ஏன்னா தொடக்கம் நம்மிலிருந்து தொடங்க வேண்டும். நம்ம அரசாங்கத்தை எதிர்பார்ப்பதை விட நாம் என்ன செய்தோம், நம்மால் முடிகிறதா, சிந்திக்க முடிகிறதா, இன்னைக்கு எப்படி தமிழுடைய போக்கு இருக்கு. ஆனா பார்த்தா நல்லா தெரியும், தமிழ் நல்லா இருக்கிற மாதிரியே தெரியும். வெள்ள தமிழின் சாபம் என்று அந்த வேலை உரைத்தார் என்று சொல்ல சென்றில் 8 திக்கும் கடை செல்வங்கள் யாவும் குழந்தை விஷயம் பாரதி சொன்னான். அப்ப எல்லா அமைப்புகளுக்கும் நிதி கொடுக்குறாங்க. இன்னைக்கு மலேசியால எல்லாமே உண்டு. நம்ம தமிழ்நாட்டில இருந்து கேட்பாங்க, ஐயா படம் எப்படியா உங்களுக்கு அப்படி நிதி வருது, எப்படியா செய்றீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் முடிந்தே நான் செய்வோம். காரணம் என்ன சொன்னாங்க, அங்க அரசு நேரடியாக அந்த மன்றங்களுக்கும் உதவி செய்து அது சிறப்பு. ஆஸ்திரேலியா எனக்கு நினைவுக்கு பின்னாடி நினைக்கிறாங்க, அருணகிரிநாதரோட அருமையாக நடத்துவாங்க. ஜனவரி 1 நான் போயிருக்கேன். அங்கே டாக்டர் வள்ளியப்பன் ஜெயபாலன் ரொம்ப அருமையாக செய்வார். எல்லாமே அரசு, அங்கே அரசு எல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அது அருணகிரிநாதர் விழாவாக இருந்தாலும் சரி, வள்ளலார் விழாவாக இருந்தாலும் சரி, முருகன் தைப்பூசம் எல்லாத்தையும் அருமையாக செய்யறாங்க. அது யார் செய்யுது? அரசாங்கமே அந்த அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுத்து. இப்போ ரோட்டரி சந்திரர்கள் எல்லாம் அவங்க தான் என்ன செய்யறாங்க. அரசு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்து தெரியல. ஆனாலும் கூட அங்கெல்லாம் அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படியே உறுதிமொழியாக எடுக்க வருகிறோம். அனைவரும் எழுந்து நின்று இங்கே உறுதிமொழி எடுக்க முடியாது. தயவுசெய்து நம்மால் இதையெல்லாம் முடியுமோ, கடைபிடிக்க முடியுமோ, அதற்கான முயற்சி ஈடுபடுகிற ஒரு நல்ல இன்றைக்கு தமிழகத்துடைய முதல்வர் சென்னையிலே இங்கே உறுதிமொழி எடுக்கிறதால நாமும் உறுதிமொழி எடுக்க விரும்புகிறோம். தாய்மொழியால் உறுதிமொழி சொல்லலாம். எங்கும் தமிழ், சத்தமா எதிலும் தமிழ் என்ற தமிழ்நாடு அரசின் கொள்கையை தமிழர்கள் அனைவரும் பின்பற்றுவதற்கும், குறிப்பாக இல்லங்களிலும், அலுவலகங்களிலும், கல்வி நிறுவனங்களிலும்,
திருக்கோயில்களிலும் அரசியல் இயக்கங்களிலும் சமூக நிறுவனங்களிலும் வணிக நிறுவனங்களிலும் குடும்பங்களிலும் தமிழ் மொழியில் ஆளுமை பெற செய்யவும் தமிழர்களாகிய நாம் நம் குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் தமிழ் பெயர் சூட்டவும் திருமணம், திருக்குறளுக்கு மற்றும் வழிபாட்டு நிகழ்வுகள் அனைத்தையும் தமிழில் நடத்துவதற்கு உலக தாய்மொழி நாளில் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். சிங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை விட்டெழுந்த சந்தனத்தின் நறுமணத்தை தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தை நீத்திட சிறந்தவளும் எந்த நாவசைக்கும் நற்றமில் நைந்தாய் வாழி முத்தம் தந்து முகந்தழுவும் முத்தமிழ் நைந்தாய் வாழி சில்லென்று வீசுகின்ற பூங்காற்று சிட்டுக்குருவிகளை தொட்டு தழுகின்ற இந்த சுபமான சுபவேளையில் நம்ம உலக தாய்மொழி நாளை இனிதாக அவை கோட்டம் நடத்தி வருகிறது. இந்த தாய்மொழி நாளில் நம் தமிழை நினைவு கூறுவதில் பெருமை அடைகிறோம். ஒரு கவிஞன் சொன்னதிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். நாட்டிற்காக இறந்தவன் உண்டு, நங்கைக்காக பிரிந்தவன் உண்டு, பணிக்காக வாய்ந்தவன் உண்டு. தொடர்ந்து விருது, பாராட்டு, பரிசு, அரசு மரியாதை, கனவு இல்லம், நூல்கள் நாட்டுடைமை, மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சி போன்ற தமிழ் பணிகளை செம்மையுற செய்து வரும் தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டும் நன்றியும் பணிவும் கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மொழிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் கரிகாலன் கட்டிய, அதாவது பாரதியார் சொல்லுவார் அல்லவா, தேடிச்சோறு நிலம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பங்கள் விழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிறப்பயிர்மம் எய்து கொள்ளும் கூற்றிற்கின் பிறையின் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அந்த மாதிரி வீழ்ந்து விடாமல் தமிழ் மொழிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் கரிகாலன் கட்டிய கல்லணையில் 216 அடி உயரமுள்ள தமிழன்னை சிலையினை நிறுவிட தமிழ்நாடு அரசை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. எல்லாம் தமிழ், எல்லா துறைகளிலும் தமிழ், இந்த நிலையிலும் தமிழ், எந்த நிலையிலும் தமிழ் என்ற நிலையை உருவாக்கிட அனைத்து அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள், குழுமங்கள் போன்ற அனைத்திலும் உலக தாய்மொழி நாளான பிப்ரவரி 21 இன்று உறுதிமொழி ஏற்பதோடு கூடிய தமிழ் வளர்ச்சி குறித்த நிகழ்ச்சிகள் நடத்திய தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்த இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. அடுத்ததாக அனைத்து கல்லூரி, பள்ளி ஆசிரியர்கள் தமிழ் இலக்கண இலக்கியங்களை அறிந்து கொண்டு அனைத்து துறை மாணவர்களுக்கும் கற்பிக்கப்பட வேண்டிய பயிற்சி பட்டறை குழுக்களை மாவட்டந்தோறும் அமைத்து மாதந்தோறும் நடைபெறுவதற்கான திட்டங்களை உருவாக்கிட அன்புடன் கேட்டுக்கொள்கிறது இந்த மாநாடு. அடுத்தபடியாக திரைப்படங்களின் பெயர்களையும் அரசின் திட்டங்களின் பெயர்களையும் தமிழில் பெயர் சூட்டிட இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. அடுத்தபடியாக தமிழ் வழியில் புதிதாக தொடங்கும் தமிழ் பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு நிதி உதவியும் அங்கீகார ஆணையும் உடனடியாக வழங்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டப்படுகிறது இம்மாநாட்டின் கோரிக்கையாக. அடுத்தபடியாக திருக்கோயில்களின் வழிபாடுகளிலும் திருக்குடமுழுக்கு நிகழ்வுகளிலும் தமிழ் நெறியில் நடைபெறுவதற்கு புதிய கொள்கை வகுக்கப்பட அரசை கேட்டுக்கொள்கிறது இம்மாநாடு. அடுத்தபடியாக ஆங்கில மருத்துவத்தை தமிழ் வழியில் பயில்வதற்கு தமிழ்நாடு அரசு ஆவணம் செய்ய இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் அனைத்து தொடர்வண்டிகளுக்கும் தமிழில் பெயர் சூட்ட இந்திய ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறது. தமிழ்நாட்டில் சிறப்பான முறையில் செயல்படும் சிறந்த தமிழ் சங்கம், சிறந்த தமிழ் அமைப்புகளுக்கும் ஒன்றிய அரசு ஆண்டுதோறும் நிதி உதவி வழங்கிட இம்மாநாடு வேண்டப்படுகிறது. தமிழ் எல்லா நிலைகளிலும் கோலோச்சிடவும்
மறுமலர்ச்சிக்கானவும் தமிழ் பரப்புரை மையங்களை மாவட்ட தலைநகரங்களில் நிறுவி செயல்படுத்திட தமிழ்நாடு அரசை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. பிறப்பு சான்றிதழ் வழங்கும் அரசு அலுவலகங்களிலும் மகப்பேறு மருத்துவமனைகளிலும் தூய தமிழ் பெயர் பட்டியல் இடம்பெறுவதற்கு ஆணையும் தமிழ் மக்கள் அனைவரும் தமிழில் பெயர் சூட்டுவதற்கு உறுதி எடுத்துக் கொள்ளவும் அனைவரையும் இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. அடுத்தபடியாக தமிழ் படித்தவர்களுக்கு ஊக்கம் தரும் வகையில் டிபிடி தமிழ் பண்டித ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தேர்வு பணி டிஆர்பி பட்டதாரி டிஇடி பட்டதாரி ஆசிரியர் தகுதிக்கான தேர்வு தொடர்ந்து எழுதுவதற்கு தமிழ்நாடு அரசு ஆணை செய்ய இம்மாநாடு அன்புடன் அரசினை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. மனதிலே மகிழ்ச்சி, படிப்பிலே பொறுப்பு ஆட்சி, இதனால் நாளை உனக்கு வரும் பட்டாட்சி, காலையில் எழுந்திருச்சு தமிழ் மொழியினை தூக்கி பிடிச்சி நீ பேச வேண்டும் தமிழிலே பேச்சு. இத்துடன் அதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு மணிக்குள்ள நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும். அத்தனை பேருக்கும் நம்முடைய மாவட்ட செயலாளர் நம்ம புலவர் முருகையன் அவருக்கு யார் யார் என்று சொல்ல நன்றி நன்றி, ரொம்ப அருமை. நம்முடைய பகுதியிலேயே சிறந்த தமிழ்ச்சங்கமா அந்த குடும்பமே 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு நினைக்கிறேன். தமிழ்ச்சங்கம் ஆரம்பிச்சு 100 ஆண்டுகள், 100 ஆண்டு தமிழ்ச்சங்கம். அவருடைய வரலாறு எனக்கு பேராசிரியர் வாங்க வாங்க நல்ல கரவணி இருக்கலாம். துபாயிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய தம்பிராஜா அவர்கள் மேடையில் அமர்வாக அன்போடு கேட்கிறோம். அவர்களை அன்போடு வருகிறோம். வாழ்த்துக்கள்யா. இப்பொழுது முதல், ஏன்னா நம்ம ஐயாவில் உட்கார முடியல, நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் வந்துட்டாங்க. அதனால சட்டப்பேரவை உறுப்பினர் அந்த சட்டத்தை தமிழ் சங்கத்திற்கான விருதினை இந்த நல்ல நாளை வழங்கி பாராட்டுவதாக நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் கொண்டாடுகிறேன். யார் மக்கள் செய்த சாதனை கம்மல் சட்டப்பேரவை ஐயா சந்திரசேகர் அவர்களுக்கு அனைவர் சார்பாக பாராட்டுகளை தெரிவிப்பதோடு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, புலவர் முருகையன் அவர்கள் தான் 1967ஆம் ஆண்டு இந்த திருவையார் தொகுதியுடைய முதல் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொழுதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்தார்கள். இல்லைங்க, மேலே இல்லைங்க, ஐயா மேலே இருங்க, அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துரு. அப்படி சார் கொஞ்சம் சேர்ந்து வாங்க சார், கொஞ்சம் க்ளோஸ் வாங்க சார். அந்த பக்கம் அவங்க அங்கே பக்கம் வர முடியாது. சென்டரில் வாங்க. எப்படிங்க சார், பிடிங்க சார். சார் இது பிடிங்க, அப்படியே 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 ஒரு சொன்னேன் சார். சார் சார் இப்போ போய் உள்ளே போகிறாங்களே சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஓகே சார். நன்றி நன்றியா ஐயா அவர்களுக்கு, பொன்னம்பலம் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து விருது வழங்க நடைபெறுகிறது. ஏன்னா ஐயாவை ரொம்ப நாள் உட்கார முடியாது, ஏன்னா காலையிலே வந்துட்டாங்க. அதனால அவங்க எழுதி செய்யணும். ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்த்துக்கள். பல்லாண்டு வளர வேண்டும். தமிழ் பணி சிறந்திருக்கிறார். அவருடைய தந்தையாரை நல்ல தமிழறிஞர், தமிழ் நேசன் பத்திரிகையில உதவி ஆசிரியராக மலேசியாவில் செயல்பட்டவர் தான். அவருடைய மகன் தம்பிராஜா அவர்கள் நல்ல பணியாற்றக்கூடியவர், சுறுசுறுப்பாக செயல்படுவார். சொல்ல விட செயல் செயல் செயல். இன்னொரு சொல்லுக்கு சொந்தக்காரர். உழைப்பு உழைப்பு உழைப்பு. துபாயாக இருந்தாலும் சரி, நம்முடைய தமிழகமாக இருந்தாலும் சரி, நம்முடைய திருவையார் மாநிலத்தில் பெருமை சேர்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய தம்பிராஜா ஏபி முகமது அவர்களுக்கு இப்பொழுது மாநாட்டு குழுவின் சார்பிலே அவருக்கு உலக பெருந்தமிழர் என்ற விருதினை வழங்கி மகிழ்கிறார். நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து இந்த சிறப்பு விருதினை வழங்குகிறார். நல்ல கரண்ட் இருக்கலாம். ஏன்னா துபாயில் இருந்து வந்திருக்காரு.
தம்பி ராஜாவுடைய அந்த தமிழ் பணி திறக்க வேண்டும் என்று வாழ்த்தி அந்த உலக பெருந்தமிழர் என்ற விருதினை வாழ்த்துக்களோடு வழங்கி வருகிறோம். சார் சேர்ந்துருக்கேன் சார், ஒரு நிமிஷம் சார். அண்ணா ஓகே. நடுக்கடை சார்ந்தவர்கள் ரொம்ப முக்கியமான சொல்றாங்க. நடுக்கடை அதனை போன்று நம்முடைய பகுதியை சார்ந்தவர் ரோட்டரி சங்கத்தினுடைய ஆளுநராக 27-28 செயல்பட இருக்கக்கூடியவர் நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் நம்முடைய பணிகளுக்கெல்லாம் துணையாக இருக்கக்கூடியவர். இன்றைக்கு ரோட்டரி கவர்னராக பொறுப்பேற்க இருக்கிறார். அவருக்கு மாநாட்டு குழுவின் சார்பில் உலக பெருந்தமிழர் சிறந்த சேவையாளருக்கான விருது வழங்கி இந்த மலர் மாலையை நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அணிவித்து பாராட்டி வருகிறார்கள். சார் கொஞ்சம் சேர்ந்து வாங்க சார். அப்படியே அண்ணா எங்கே பாருங்கண்ணா. அண்ணா ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு போய் எடுங்க, அப்புறம் பேசுங்க. தமிழகத்தின் தலைசிறந்த கல்லூரிக்கான விருது உளுந்தூர்பேட்டையை சார்ந்த ஜவஹர்லால் நேரு கலைக்கல்லூரிய கல்லூரிக்கு வழங்கப்படுகிறது. ஏன்னா ஆய்வு மாணவர்களை எல்லாம் அதிகமாக ஊக்கப்படுத்தி அந்த மாணவ செல்வங்களை எல்லாம் தமிழ் பணியாளர்களில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற தமிழ்துறை தலைவர் வைதேகி அதை போன்று தமிழகத்தின் தலைசிறந்த கல்லூரிக்கான விருதினை ஜவஹர்லால் நேரு மகளிர் கல்லூரிக்கு வழங்கப்படுகிறது. இதனை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வழங்கி பாராட்டி வருகிறார்கள். நல்ல கவலை எழுப்பலாம். ஏன்னா அந்த ஆய்வு கட்டுரைகள்லாம் அதிகமாக இருந்ததுனால அந்த விருது வழங்கப்படுது. யார் என்ன பார்க்குறது. நன்றி. மற்றவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். அப்படியே உட்கார் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே இருக்கு சார். அப்படியே அப்படியே அண்ணா ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கண்ணா. ரெடி ஓகே. உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்தது தமிழை பற்றிய நூல்களை இங்கே தமிழறிஞர்கள் பலர் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நூல்கள் இங்கே வெளியிடப்படுகின்றன. முதலிலே தஞ்சை தமிழ்ச்சூழல் நான் சந்திரகுமார் மாணவர் குடும்பத்தோடு வந்திருக்கீங்க. அவர் தமிழ்நாடும் தமிழும் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கிறார். ரொம்ப அருமையா ஒரு நல்ல ஒரு தொகுப்பு நூல். இன்றைய மாணவர்களுக்கெல்லாம் போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய அந்த தேர்வு தமிழ்நாடும் தமிழும் அப்படிங்கிற நூல். அந்த நூலினை இங்கே வெளியிடுகிறார்கள். நம்முடைய யாழ்ப்பாணத்துடைய மேலாண் துணை ஐயா நடராஜன் அவர்கள் இப்பொழுது வெளியிடுகிறார்கள். அதை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். தமிழ்நாடும் தமிழும் வாங்க. அவருக்கு பொன்னாடை அளித்தணும். அவருக்கு தமிழ்நாடும் தமிழும் அப்படி எல்லா தொகுப்பும் இருக்கும், பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா இந்த நாளில் வெளியிடுறது மிக சிறப்புக்குரியது. அருமையா செஞ்சிருக்காங்க சந்திரகுமார். சாதாரண ஒரு வங்கியிலே ஒரு தொடர்பு அலுவலராக இருக்காரு. ஆர்வத்தோடு தேர்வுல கண்டதுன்னா தொகுத்து இருந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் தமிழ்நாடும் தமிழும் அப்படிங்கிற நூலானது இப்பொழுது இந்த மாநாட்டு அரங்கத்தில் வெளியிடப்பட்டது. அவருக்கு பாராட்டுகள். சிறிய எழுத்தாளர் தான், ஆனால் சீர்மையான சீர்திருத்த எழுத்தாளர். சார் சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். சார் இங்கே ஒரு நிமிஷம் சார். ஓகே. அவருக்கும் இன்னைக்கு சிறந்த எழுத்து. அதற்கு அடுத்த நூல் திருச்சி புத்தனாம்பட்டி கல்லூரி நேரு நினைவுக்குள்ள தமிழ் பேராசிரியர் கீதா அவர்கள் சங்க இலக்கியங்கள் வாழ்க்கை விழுமியங்கள் எப்படியெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை ஒரு நூலாக தொகுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இங்கே சந்தர்ப்பம் அடிச்சுட்டீங்க, வேலை கிடைச்ச வேண்டியதானே சங்க இலக்கியங்களில் வாழ்வு விழுமியங்கள் அருமையான அற்புதமான நூல். தமிழர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருந்தது என்கிற நிலையிலே அந்த நூலாளர் வெளியிடப்படுவது. இந்த நூலினை யாழ்ப்பாண துணை தூதர்கள் வெளியிடுகிறார்கள். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றவர்கள் இங்கே பெற்றுக்கொள்கிறார்கள். இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கான விரிவுரையாளர் சுபராஜனுடைய தமிழ் பண்பாட்டில் விருந்தோம்பல் என்ற நூல் வெளியிடப்படுது. அதற்கு முன்பாக கீதா அவர்களுக்கு இந்த உலக பெருநாளிலே, உலக தாய்மொழி நாளிலே பொன்னாடை அணிவித்து அவருக்கு சிறந்த எழுத்தாளருக்கான உலக பெருந்தமிழர் என்ற விருதானது வழங்கப்படுகிறது. யாருமா வந்துருக்காங்களா? புத்தனாம்பட்டி கல்லூரி இறந்துருக்காங்களா பேராசிரியர்? சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அவருக்கு சிறந்த எழுத்தாளருக்கான உலக
அருள் பிரகாசம் அவர்களின் திருக்குறள் அறத்துப்பால் அப்படிங்கிற ஒரு நூல். இந்த 2 நூல் இது சென்னையை சார்ந்த திராவிட இயக்க எழுத்தாளர் அருள் பிரகாசம் அவர்கள், என்னோட வேண்டியதெல்லாம் உறுதுணையாக செய்யக்கூடிய திராவிட இயக்க சிந்தனையாளர் அருள் பிரகாசம் அவர் வரல, இருந்தாலும் அவருடைய நூல் இங்கே வெளியிடப்படுகிறது. அப்படியே கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும். திருக்குறள் அறத்துப்பால் பகுத்தறிவுரை எழுதியிருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமானது. திராவிட இயக்க சிந்தனையாளர் சென்னையில் இருக்கக்கூடிய ஆற்றலுடையவர், அவருடைய நூலாளர் ஆசிரியர் எல்லாம் அவங்க யாருமே வரல. அப்படியே சார் நீங்கள் இல்லைங்க, அப்படியே உட்காருங்க. ஓகே ஓகே. அடுத்தது ஒரு 2 நூல் நான் வந்து அண்மையில் உருவாக்கியிருக்கேன். அது சொல், தமிழில் உள்ள சொல். அறிந்து கொள்ள வேண்டிய அருந்தமிழ் சொற்களும் அடிப்படை இலக்கணமும், குழந்தைகளுக்கான உலக நீதி நன்மொழிகளும் வெற்றி வேட்கையும், திருவிக்காவின் வாழ்க்கை நூல் அண்மையே என்னுடைய நூல். இது இப்பொழுதுதான் 3 நூல் வெளியிடப்படுகிறது. இந்த நூலினை பெற்றுக் கொள்வதற்காக இங்கே பல பேர் வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து நம்முடைய சட்டப்பேரவை சார்ந்து இந்த நூலை பெற்றுக் கொள்வாங்க இருக்கிறோம். சிவசங்கர் வாங்க முடியும். சிவசங்கர் அவர்கள், தமிழிசை உள்ளத்துடைய பொதுச்செயலாளர் ரவி ரவிச்சந்திரன் அவர்கள், அடுத்தது தண்டபாணி அவர்கள், தண்டபாணி அவர்கள், தண்டபாணி அவர்கள் கௌதம் வாங்க. யார்தான் கூப்பிடுவேன். கோவிந்தராஜ் அப்படியே வாங்க, எல்லாரும் வாங்க. அப்படியே போட்டோ எடுத்துக்கலாம். 3 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. செல்வராஜ், தமிழ் சமூகத்துடைய தலைவர் செல்வராஜ் அவர்கள் வாங்க. புக் வாங்கிக்கோங்க. நான் அப்படியே இந்த பக்கம் வாங்கினா எல்லாரும் ஓரமாக போகிறீங்க. உனக்கு கிருஷ்ணன் கொஞ்சம் வந்துங்கப்பா. வாங்க வாங்க வாங்க. ஓ எல்லாரும் சேர்ந்து வாங்க. இல்லாட்டி நின்று கேட்டேன். அப்படி வருஷம் இல்லைங்க. அவருக்கு கொடுத்துங்க. தம்பி வாங்க தம்பிராஜா வாங்கிங்க. ஐயராசா வாங்கிங்க. அப்படி ஒரு நூல் உருவாதான் என்ன கஷ்டப்படும் தெரியும் உங்களுக்கு. பாராட்டுகள் இன்னும் விருது எல்லாத்தையும் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி சட்டப்பேரவையுடைய உரையை கொஞ்சம் கேட்காம நல்லா கொடுங்க. இன்னும் வந்து விருது கொடுக்கறதுக்கு ஒரு 15 பேர் விருது கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.